ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.3ல் 11வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறோம். உன் நண்பன் 5 ஆப்பிள்களை ரூபாய் 70க்கும் நீ 6 ஆப்பிள்களை ரூபாய் 90க்கும் வாங்கினால் யார் வாங்கியது சிறப்புன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 5 ஆப்பிளோட விலை 70னா ஒரு ஆப்பிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது 6 ஆப்பிளோட 90 ரூபாய்னா ஒரு ஆப்பிளுக்கு கண்டுபிடிச்சிட்டு எதோட அதிகமாக வருதோ குறைவாக வருதோ அவங்க தான் சிறப்பாக வாங்கியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நண்பன் வாங்கிய 5 ஆப்பிள்களின் விலை ரூபாய் 70. அப்போது ஒன்றுத்தோடனா 5ஆல் இது வகுத்திடணும். அப்போது தேர்ஃபோர் ஒரு ஆப்பிளின் விலை = 70/5னா 12ன்னு வரும். 14 ஒரு 5 5 இதில் 1 வரும், 2னா 20. இப்போ 4 5 20, அப்போ 14 முறை வரும். அப்போ இது 14 ஒரு ஆப்பிளோட விலை வந்து 14 ரூபாய். அதுக்கப்புறம் நான் வாங்கிய 6 ஆப்பிள்களின் விலை எவ்வளோ சொல்லுங்க, ரூபாய் 90 இங்கே சொல்லியிருக்காங்களே அதுதான். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளின் விலை = 90/6. அப்போ 1/6 30னா 5/6 30, இப்போ 15 முறை அடங்கும். அப்போது இது ரூபாய் 15. அப்போ இவங்க தான் குறைவாக வாங்கியிருக்காங்க 1 ரூபாய். அப்போ அவங்க வாங்கினது தான் சிறப்பு. அப்போ பாருங்கள் என்ன எழுதலாம் கடைசியாக, எனது நண்பன் என்னை விட 1 ரூபாய் குறைவாக ஒரு ஆப்பிளுக்கு செலவு செய்ததால் நண்பன் வாங்கியது அது சிறப்பு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது ஆன்சர்.